ஸ்ரீதேவிக்கு ஒரு வில்லத்தனமான யோசனை உண்டாக இதை வைத்து கௌதமை என்ன பண்ணலாம் என்று யோசித்தாள். ஸ்ரீதேவி பவித்ரா மனதில் என்ன இருக்கிறது என்று தோண்டி எடுக்க கேள்விகளை வீச ஆரம்பித்தாள். அத்தைக்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? பவித்ரா, உண்மையை சொல்லி என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற சொல்ல போறேன். ஸ்ரீதேவி, என்ன இது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு? அவங்க வாழ்க்கையை அவங்களே காப்பாற்றிக்க வேண்டியது தான். பவித்ரா, அப்படின்னா ஸ்ரீதேவி நேரடியாக விவாகரத்து பண்ணிடுங்க. பவித்ரா, அது முடியாதே. இப்படி என்னை ஏமாற்றியவனை சும்மா விடக்கூடாது. நான் டிவோர்ஸ் பண்ணிட்டா அவருக்கு எல்லாமே ஈஸியாக போயிடும். இன்னும் பல பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்துடுவார். எனக்கு சமூக பொறுப்பு இருக்குது. நான் அப்படி ஒன்று செய்துட்டா சமூக சீர்கேடா ஆகிடும். ஸ்ரீதேவி மனதுக்குள், அடப்பாவி, இப்படியெல்லாம் பொண்ணுங்க சமூகத்தை காப்பாற்ற கிளம்பிட்டாங்களா? நீங்கள் கௌதமுக்கு எதிராக என்னவோ செய்ய போகிறீங்க. பவித்ரா, எஸ். ஸ்ரீதேவி, நெட்டில் போட போகிறீங்களா? பவித்ரா, நோ. அப்படி எதுவும் செய்துட்டா நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகும்? ஸ்ரீதேவி, எனக்கே டஃப் கொடுப்பா போல இருக்கே. என்ன பண்ண போகிறாளோ? சரி, என்னதான் செய்ய போகிறீங்க? பவித்ரா, கொடுமை செய்ய போகிறேன். வாழ்க்கை முழுசாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் ஸ்ரீதேவிக்கு புதுமையாக இருந்தது. அப்பாடி, அது எப்படி? பவித்ரா, எனக்கு நிறைய ஐடியா இருக்குது. அப்போ என்ன தோணுதோ அதை செய்வேன். ஸ்ரீதேவி, நான் நினைக்கிறது சரினா? நீங்கள் இதை அத்தைக்கிட்ட சொல்லி கௌதமை மிரட்ட சொல்ல போகிறீங்க. பவித்ரா, அப்படி கூட சொல்லலாம். ஸ்ரீதேவி, நல்ல யோசனையாக இருக்கே. பவித்ரா, அப்புறமா என்னுடைய ஐடியா எல்லாம் உங்களுக்கு சொல்லுறேன். ஆமாம், உங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஐடியா எல்லாம்? நீங்களே ஏற்கனவே டெரராக தான் இருக்கீங்க. ஸ்ரீதேவி, இல்லை, என்னையும் என்னுடைய கணவர் பொய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கார். பவித்ரா, பேசிக்கிட்டே என்னை டைவர்ட் பண்ணுறீங்களே. அத்தை ஃபோன் நம்பர்? ஸ்ரீதேவி, நீங்கள் உங்கள் அப்பா கிட்டேயே கேட்டு வாங்கி இருக்கலாமே. பவித்ரா, அவர் தரமாட்டார். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்தை உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். நீங்கள் தானே என்னுடைய கணவரின் மனைவி மாதிரி ஆக்ட் போட்டிங்க. ஸ்ரீதேவி, ஐயோ, வில்லங்கமாக பேசுகிறாளே. நீங்கள் அத்தைக்கிட்ட சொல்வதில் உறுதியாக இருக்கீங்க தானே? பவித்ரா, ஏன் இவ்வளவு சந்தேகமாக கேள்வி கேட்குறீங்க? அத்தைக்கிட்ட அவர் ஏமாத்திட்டார்னு சொன்னால் நம்ப மாட்டாங்களா? ஸ்ரீதேவி, ஐயோ, இதை அத்தைக்கிட்ட சொன்னேன்னா அவங்க பயங்கரமாக கோபம் வந்து கௌதமை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. பவித்ரா அதை கேட்டதும் குதூகலித்தார். மகனே, உங்கள் அம்மா மூலமாக உனக்கு ஆப்பு வைக்கிறேன். ப்ளீஸ், எனக்கு அத்தையின் சப்போர்ட் வேண்டும். ஸ்ரீதேவி, எனக்கு என்னவோ கௌதம் பாவம்னு தோணுது. அத்தைக்கிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். பேசாமல் நாம் ஒன்று பண்ணலாம். அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சி அவளை மிரட்டி விட்டுடலாமா? பவித்ரா, அக்கா, நான் கேட்டுக்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் புருஷன் இப்படி நடந்துக்கிட்டா அந்த பொண்ணுக்கிட்ட பேசி சமாதானம் செய்துக்கிட்டு இருப்பீர்களா? என்னுடைய வாழ்க்கைக்கு என்னை பதில்னு தெரிஞ்சுக்க தான் நான் உங்களை தேடி வந்தேன். ஆனால் இப்படி ஒரு யோசனை சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவில்லை. நானே அத்தைக்கிட்ட போய்க்கிறேன். எப்படியாவது யார் மூலமாவது நம்பர் வாங்கிடுவேன். ஸ்ரீதேவி வாய் பேசாமல் ஃபோன் நம்பர் வீட்டு அட்ரஸ் எல்லாமே கொடுத்தாள். பவித்ரா கிளம்பியதும் ஸ்ரீதேவி கௌதமுக்கு ஃபோன் செய்தாள். டேய், என்னடா பொண்ணு பிடிச்சிருக்க? பயங்கரமாக இருக்கா. கௌதம், உன்னை விடவா? ஸ்ரீதேவி, என்னை எல்லாம் சாப்பிட்டுடுவா. நீ செய்த வேலைக்கு மாட்டினேன். கௌதம், தெரிந்து கொள்ள வேண்டி நான் என்ன பண்ணினேன்? உன்னுடைய பொண்டாட்டி வந்து உன்னுடைய தாய் நம்பரை வாங்கி கொண்டு சென்றிருக்கிறாள். இதில் ஒரு முக்கிய செய்தி என்னவென்றால், நீ யாரோ ஒரு பெண்ணுடன் நெருக்கமான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது யாரோ ரெக்கார்ட் செய்த ஆடியோ ஒன்று வைத்திருக்கிறாள். எனக்கு ஜாலியோ ஜாலி, நீ காலியோ காலி. கௌதம், பாவி, எதுக்கு ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்த? அது மட்டும் இல்லை, வீட்டு அட்ரஸ், கூகுள் லொக்கேஷன் உட்பட சொல்லிட்டேன். ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியமுடா குழந்தனே. யாரோ ஒரு பொண்ணுக்கிட்ட பவித்ராவை எனக்கு பிடிக்காது, உன்னை தான் பிடிக்கும். உன்னோட கண் பிடிக்கும், காது பிடிக்கும், உதடு பிடிக்கும், நீளமான கூந்தல் பிடிக்கும், வெண்டைக்காயை போல விரல் பிடிக்கும், வாழைத்தண்டு போல கால் பிடிக்கும், அப்புறம் சங்கு போல கழுத்தை பிடிக்கும், அப்புறம் வேறு என்னவோ சொன்னியே. கௌதம் பவித்ராவின் திட்டத்தை புரிந்து கொண்டான். யாரோ பொண்ணுக்கிட்ட நான் இதெல்லாம் சொன்னேன். காதில் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கே. என்னடா அது? இடுப்புக்கு என்னமோ சொன்னியே, அது என்ன? கௌதம், கொடி. அது என்ன கொடி? தேசிய கொடியா? யூ மீன் பிளாக்? கௌதம், உன்னுடைய தமிழில் நெருப்பை வை, அது கிரீப்பர். ஓ, கொடி. அப்புறம் என்னவோ சொன்னியே. கௌதம், போதும், எல்லாமே கேட்டுட்டே இல்லை.
ஆமாம், ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். பவித்ரா இத்தனையும் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்காளே, அது பெரிய விஷயம். நானாக இருந்தால் உன்னை அப்படியே கொளுத்தி இருப்பேன். கௌதம், நீ ஸ்ரீ உன்னை உன்னுடைய புருஷன் வர்ணிச்சிருக்கானா? வர்ணி மீன்ஸ் கலர் என்பதும் கௌதம் எங்க ஸ்ரீதேவி இல்லையா? அப்படின்னா கௌதம் அதுவா? இப்போ பவித்ரா உனக்கு ஒரு ஆடியோ ப்ளே பண்ணி காட்டினா இல்லை, அந்த மாதிரி உன்னுடைய புருஷன் உன்னுடைய பியூட்டி பற்றி சொல்லியிருக்கானா? இல்லையே. கௌதம் அப்போ அவனுக்கு வேறு ஒரு டீலிங் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கூட இப்போ வேறு பெண்ணின் அழகை சொன்னே இல்லை, அந்த மாதிரி அவனும் வேறு யாரிடமாவது சொல்லிக்கிட்டு இருக்கானோ என்னவோ. ஸ்ரீதேவி ஷாக் ஆனால், நோ நெவர், அவர் அப்படி இல்லை கௌதம். அவன் என்னுடன் பிறந்தவன். நானும் அவனும் 27 வருஷமாக ஒன்றா இருக்கோம். என்னை விட உனக்கு அவனை அதிகம் தெரியுமா? இதுக்கு முன்னாடி எவ்வளவு பெண்களை என்னிடம் வர்ணித்து சொல்லி இருக்கான் தெரியுமா? எனக்கே அவன்தான் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தான் என்றது மறுபக்கம் துண்டிக்கப்பட்டது. கௌதம் இந்த சைட் ஸ்ரீ அவ்வளவுதான். ஆனால் இவளை என்ன பண்ணட்டும்? கௌதம் பவித்ராவுக்கு ஃபோன் செய்ய அவள் ஃபோனை எடுத்து ஹலோ என்றார். கௌதம் ரூமுக்கு வா. பவித்ரா வர முடியாது. கௌதம் நிச்சயமாக வர முடியாதா? பவித்ரா முடியாது. கௌதம் மரியாதையாக ரூமுக்கு வா, இல்லைன்னா ஆஃபீஸில் 100 பேருக்கு முன்னாடி 10 நிமிடம் தொடர்ச்சியாக முத்தம் கொடுப்பேன். அதுவும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிற வாயில் ஜாக்கிரதை. பவித்ரா உங்கள் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லை. கௌதம் சரி, நான் வரேன். பவித்ரா வாங்க, நான் இப்போது சென்னை ஃப்ளைட் ஏற போகிறேன். கௌதம் பவி விளையாடாதே, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. பவித்ரா அப்போ தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, பாய் என்று ஃபோன் துண்டிக்கப்பட்டது. கௌதம் மனதுக்குள் மாமியார் மருமகளை பார்க்க விடக்கூடாது, என்ன செய்யலாம் என்று யோசித்தவன் ராதாவிற்கு ஃபோன் செய்தான். ஆனால் ராதா முதலில் ஆரம்பித்தான். என்னடா, நேற்று ராத்திரி யாரோ உன்னை கொலை முயற்சி செய்தார்களாமே? கௌதம் உனக்கு யார் சொன்னாங்க? ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்திருக்கு. ராதா ஆனந்த் அங்கிள் தான் ஃபோன் பண்ணினார். முத்து அங்கிள் இதை யார் செய்திருந்தாலும் சும்மா விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கார். அம்மா கேள்விப்பட்டதிலிருந்து தவிச்சிட்டு இருக்காங்க. கௌதம் அடடா, இதை தானே எதிர்பார்த்தேன். ஆனந்த் அங்கிள் பயங்கர ஸ்வீட். ராதா என்னடா உளறிட்டு இருக்கே? கௌதம் எனக்கு காயம்பட்டதால் பேச முடியலை. அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு, வந்து பார்க்க சொல்லு. ராதா கிளம்பிட்டாங்க. இன்னும் அரை மணியில் ஏர்போர்ட் சேர்ந்துடுவாங்க. கௌதம் என்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக நல்லது செய்திருக்கேன் என்று ஃபோனை வைத்துவிட்டு வாசுவை அழைத்தான். பாஸ். கௌதம் டேய், சென்னைக்கு டிக்கெட் போடு. வாசு சார், இப்போ 10 நிமிடத்தில் ஃப்ளைட், அதை விட்டால் 2 மணி நேரம் கழிச்சு தான். கௌதம் இந்த ஃப்ளைட்டில் போடுடா என்று எழுந்து காரை எடுத்துக்கொண்டு ஏர்போர்ட் கிளம்பினார். கௌதம் ஏர்போர்ட் அடையவும் கடைசி நிமிட அழைப்பு அறிவித்து கொண்டிருந்தது. கௌதம் வேகமாக ஓடினான். கடைசியில் ஏர்போர்ட் ஷட்டில் பஸ் அவனுக்காக காத்திருக்க அதில் ஏறி அவனுக்காக காத்திருந்த விமானத்தில் ஏறினான். முதலில் ஏறியதும் அவன் கண்கள் தேடிய குறி கிடைத்தது. அவள் தலையை குனிந்து கொண்டு ஃபோனில் என்னவோ செய்து கொண்டிருந்தாள். வேகமாக அவளிடமிருந்து ஃபோனை வாங்கி வெளியே தூக்கி வீசணும் போல வந்த கோபத்தை அடக்கி கொண்டு அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டு தனக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் அமர்ந்தான். சரியாக 1 மணி நேரம் விமானம் இறங்கியதும் கௌதம் வீட்டுக்கு சென்றான். பவித்ரா ஆட்டோ பிடித்து அட்ரஸ் தெரிந்து கொண்டு வீட்டுக்கு வர 1 மணி நேரம் பிடித்தது. வெளியே இருந்த செக்யூரிட்டி மேடம் உள்ளே போங்க. பவித்ராவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. யாருன்னு கூட கேட்காமல் உள்ளே போக சொல்கிறார்களே. பவித்ரா நான் யாருன்னு தெரியுமா? செக்யூரிட்டி மேடம் நீங்கள் பவித்ரா தானே? சார் சொன்னார் உள்ளே போங்க. பவித்ரா சார் சொன்னாரா என்று கேள்வியுடன் வீட்டுக்குள் நுழைய அங்கே ஆக்ரோஷமாக கௌதம் உட்கார்ந்திருந்தான். பவித்ரா ஐயோ என்று தலையில் அடித்து கொண்டு திரும்பி செல்ல முயற்சிக்க புயல் வேகத்தில் வந்து அவள் முன் நின்றான். பவித்ரா கொஞ்சம் பயம் கலந்த துணிச்சலில் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஹி ஹி ஹி. கௌதம் என்னடி ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்க? பவித்ரா என்னை பயப்படுத்துனீங்கன்னா உங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அத்தை. கௌதம் உங்கள் அத்தையை வெளியூருக்கு அனுப்பிட்டேன். பவித்ரா திடுக்கிட்டாள். தான் தனியாக வந்து மாட்டிக்கொண்டதாக புரிந்து கொண்டார். இவனிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று. உங்கள் அம்மா நம்பர் என்னிடம் இருக்கு, உங்களை பற்றி எல்லாம் சொல்லிடுவேன். கௌதம் என்ன சொல்லுவ? சொல்லு என்று அவளை நெருங்க அவள் பின்னால் நகர்ந்தாள். கௌதம் சொல்லுடி என்று கொஞ்சம் சத்தமாக கேட்க பவித்ரா என்னை மிரட்டுறீங்களா? கௌதம் ஆமாம், என்ன பண்ணுவ சொல்லு. அரை அடி இருந்துக்கிட்டு மண்டையில் வில்லத்தனம் பாரு. பவித்ரா நான் 5 அடி 4 அங்குலம். கௌதம்
வாய் மட்டும் உனக்கு இல்லைனா நீ அவ்வளவு தாண்டி என்று இழுத்து பிடித்து அவள் வாயை கவ்வினாள். பவித்ரா அவன் வாயுக்குள் புலம்பினாள். நீங்கள் ரொம்ப மோசமானவர், என்னை மட்டும் எப்பவும் ஏமாத்திக்கிட்டு மிரட்டிக்கிட்டே இருப்பீங்க என்று அழுதாள். கௌதம் அவள் அழுதால் இவன் தாங்க மாட்டானே. சரி சரி, எதுக்கு இப்போ அழணும்? தங்கம், பேபிடால் உள்ளே வா. பார்பிடால். பவித்ரா இல்லை, உங்களுக்கு என்னை பிடிக்கலை. வீட்டுக்குள் கூட கூப்பிட மாட்டேங்கிறீங்க. வெளியே நிற்க வைத்து முத்தம் கொடுத்து என்னை எப்பவும் டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கௌதம் லூசு, உன்னை பிடிக்காமல் இங்கே வந்து இருப்பேனா? உனக்காக தாண்டி எங்கள் அம்மா அப்பா அங்கே என்னை பார்க்க வராங்கன்னு தெரிஞ்சும் ஓடி வந்தேன். சரியாக அப்போது ராதாகிருஷ்ணன் வீட்டுக்குள் வர கௌதமை பார்த்து அதிர்ந்தார். என்னடா, உன்னை பார்க்க அம்மாவும் அப்பாவும் அங்கே போயிருக்காங்க, நீ இங்கே நிற்கிற? கௌதம், என்னுடைய பார்பிடால் என்னிடம் கோவிச்சுக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு வந்துடுச்சு. அவளை சமாதானப்படுத்த வந்தேன். பார்பிடாலா என்று பவித்ராவை பார்த்தவன் ஆச்சரியப்பட்டான். உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேனே. பவித்ரா கௌதம் போலவே இருக்கும் அவனுடைய அண்ணன் ராதாகிருஷ்ணாவை பார்த்து வியந்து, நானும் உங்களை எங்கோ பார்த்திருக்கேன். ராதா யோசனையுடன், எங்கே எங்கே நீங்கள் சென்னைக்கு வந்திருக்கீங்களா? பவித்ரா ஒரே ஒரு முறை. ராதா நீங்கள் படித்தது? பவித்ரா கோவையில் தான் யூஜி படித்தேன், பிறகு பெங்களூருவில் பிஜி படித்தேன். ராதா ஓ பெங்களூரு, நானும் அங்கே வந்திருக்கேன். ஒரு 5-6 வருடத்திற்கு முன்னாடி பஸ்ஸில் நான் பயணம் செய்யும்போது டிக்கெட் வாங்க சில்லறை இல்லாமல் நீங்கள் தானே கொடுத்தீங்க. அப்புறம் அதை கொடுக்க நான் உங்களை தேடி வந்து அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட் உங்கள் ஃப்ரெண்டை சைட் அடித்து. பவித்ரா ஓ உங்கள் ஃப்ரெண்டு எப்படி இருக்கார்? ராதா காதல் தோல்வியில் சுற்றிக்கிட்டே இருக்கா. பவித்ரா ஏன் அப்போவே எல்லாம் ஓகே ஆகிடுச்சே. ராதா அதனால தான் சோகமாக சுற்றிக்கிட்டு இருக்கா. காதல் தோல்வி ஆகியிருந்தால் இந்நேரம் வேறு பொண்ணை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்திருப்பான். பவித்ரா போங்க, நீங்கள் அப்போது மாதிரியே விளையாட்டாக பேசுவீங்க. முதல்ல கௌதமை பார்த்த பொழுது கூட எங்கோ பார்த்த மாதிரி இருக்கே என்று நினைத்தேன். அந்த யோசனையில் தான் இவருக்கு 205 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தேன். ராதா ஆமாம், நானும் அவனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்போம். ஆனால் அவனை விட நான் கொஞ்சம் உயரம் அதிகம். இருவரும் பழைய கதைகளை பேசி கொண்டிருக்க இங்கே ஒருவன் காதில் புகை வந்து கொண்டிருந்தது. கௌதம் வீட்டில் ராதா பவித்ராவுடன் பேச்சு சுவாரஸ்யத்தில் இருக்க கௌதம் இவர்கள் மேலிருந்த கடுப்பில் ஃபோனை எடுத்து, ஹலோ ஸ்ரீ. ராதா ஸ்ரீ பெயரை கேட்டதும், டே என்னடா உனக்கு பிரச்சனை, ஃபோனை கொடு. கௌதம் ஃபோனை காட்டி சும்மா சும்மா என்று சொல்ல ராதா எண்ணத்தை போட்டு கொடுத்தா. அங்கே புகஞ்சிக்கிட்டு இருக்கா. அம்மா வேற அங்கே போயிருக்காங்க, என்ன ஆக போகுதோ தெரியலை. கௌதம் பவித்ரா ஒரு ஆடியோ வச்சிருக்கா, அதை கேட்டுட்டு நீ ஸ்ரீயை அதுபோல் வர்ணித்ததில்லைன்னு கோபத்தில் இருக்கா. ராதா பாவி, ஏண்டா என்னுடைய வேலை டென்ஷனில் இது வேற. கௌதம் நீ ஏன் கண்டுக்கிற, விட்டுடு. இந்த மாதிரி டென்ஷன் வேண்டாம்னு தான் உன்னை கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னேன். ராதா பவித்ராவுக்கு அருகில் அமர்ந்தார். அவளுடைய கையை தன்னுடைய கையில் வைத்து கொண்டு, ஆமாம் இல்லை, உன்னுடைய அட்வைஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கௌதம் கையை எழுடா. ராதா தெரியுதா, இப்போ மட்டும் பொங்குதோ. பவிமா இவன் நல்லவன் இல்லை, மோசமானவன். இதோ பாரு, அவன் பொய் மட்டும்தான் சொல்லுவான், உன்னிடம் நேர்மையாக இருக்க மாட்டான். இப்போ கூட வேறு ஒரு பொண்ணு கூட நெருக்கமான தொடர்பு வச்சிருக்கா. அவள் மேல் இருக்கும் கிரக்கத்தில் பவித்ராவை பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறான். அதனால் நீ அவனுடன் நெருக்கமாக இருக்காதே. குழந்தை வேண்டவே வேண்டாம். என்னுடைய இந்த அட்வைஸ் மட்டும் ஃபாலோ பண்ணு. கௌதம் டே, உன்னுடைய குழந்தையை கடத்திடுவேன். ராதா என்னுடைய குழந்தை மேல் கை வைப்பாயா? பார்த்துக்கலாம். அந்த கையை வெட்டி துண்டு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு நாய்க்கு போட்டுடுறேன். பவித்ரா ராதா மாமா சும்மா இருங்க, மாமா வில்லன் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ராதா பின்ன என்னம்மா, அவள் கர்ப்பமாக இருக்கா, அவளை டென்ஷன் படுத்திட்டு வந்திருக்கா. உன்னுடைய பார்பிடால் கர்ப்பமாக இருக்கும்போது அந்த சூழ்நிலை என்னன்னு உனக்கு புரியும். பவித்ரா கொஞ்சலாக மாமா. ராதா சரி பார்பிடால், நீ டென்ஷன் ஆகாதே. கௌதம் டே, அவள் எனக்கு தான் பார்பிடால். ராதா கௌதமை கண்டு கொள்ளாமல் பவித்ராவிடம், நீ சொன்னால் இவனை போட்டு தள்ளிடுறேன். இப்போதைக்கு ஸ்ரீயை பார்த்துட்டு வருகிறேன். ஆனால் இவனோடு ரொம்ப நேரம் தனியாக இருக்காதே, இவன் ஒரு சைக்கோ, உன்னை ஏதாவது பண்ணிட போகிறான். பவித்ரா கௌதமை பார்க்க அவன் முகத்தில் கடுமை, கோபம் போன்ற எல்லா எதிர்மறை உணர்ச்சிகளும் குவிந்து கிடந்தது. கௌதம் பவித்ராவை நெருங்கி, எவண்டி உனக்கு மாமா? பவித்ரா ராதா போன திசையை காட்டி, ராதா மாமா. கௌதம் ஓ, அப்படி நீங்கள் எல்லோரும் உன்னை என்று மறுபடியும் முதட்டில் முத்தமிட அவள் சைக்கோ என்றாள். அடுத்த நொடி சுருக்கென்று வலி ஏற்பட்டது.
பவித்ரா வலி தாங்காமல் கண்ணீர் விட கௌதம் அவளை இழுத்து அணைத்து கொண்டான். கௌதம் மார்பில் சாய்ந்து கொண்டு கௌதம் மாமா. கௌதம் அவள் முகத்தை முத்தமிட்டான். அவளோ கௌதம் மாமா என்று அழைக்க அழைக்க முத்தம் அதிகமாகி கொண்டே போனது. ராதா தன்னுடைய அறையில் இருந்து வந்தவன் திருந்தாதுக பார்பிடால். அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு காப்பாத்துங்க மாமான்னு என்னிடம்தான் வந்து நிற்க போற என்று சொல்லிக்கொண்டே வீட்டை விட்டு வெளியேறினான். பவித்ரா கௌதம் மாமா. அவள் நெற்றியில் முத்தம் விழ, உங்களுக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்குமா? கௌதம் என்னுடைய பவி எனக்காக குழந்தை பெற்று கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். 100 கூட பெற்றுக்குவேன். பவித்ரா நான் கர்ப்பமானால் என்ன பண்ணுவீங்க? கௌதம் 2 கையை குவித்து வைத்து உள்ளே வச்சு தாங்குவேன். பவித்ரா மனதில் நீ என்னை ஜெயிச்சிட்ட, அதனால் என்ன, என்னுடைய வயிற்றில் ஒன்று இருக்கு, அது என்னை தோற்க விடாது என்று சிரித்து கொண்டாள். கௌதம் சட்டென்று யோசித்தவன் நீ கர்ப்பமா? பவித்ரா இல்லையே, ஏன் கேட்குறீங்க? கௌதம் அப்பாடி, இப்போதான் எனக்கு நிம்மதி. அம்மா கிட்ட உன்னை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைக்க தான் சொல்லியிருக்கேன். இந்த நேரத்தில் குழந்தை உண்டானா என்னை தலைகீழே கட்டி போட்டு உரிச்சிடுவாங்க. பவித்ரா நமக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சே. கௌதம் அது சும்மா ஆக்டிங் தானே சொல்லியிருக்கேன். பவித்ரா மகனே, உன்னை ஒரு நிமிடம் நல்லா நினைச்சா அடுத்த நிமிடமே கொலை செய்ய நினைக்க வைக்கிற என்று அவனை திட்டிக் கொண்டார். பவித்ரா அப்போ ஆக்டிங் தானா? அப்போ டாட்டா. கௌதம் அவளை இழுத்து பிடித்து லூசு, அதுதான் உன்னை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேனே, சட்டப்படி நீ எனக்கு பொண்டாட்டி. பவித்ரா அது உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா கௌதம் உன்னை வச்சுக்குவாங்க, என்னை துரத்திடுவாங்க, கடைசி வரை நீயும் நானும் பிரிஞ்சிருக்க வேண்டியது தான். பவித்ரா மனதுக்குள் இப்படி வேற ஒன்று இருக்கா? டிப் மேலே டிப் கொடுக்குறானே இந்த காஞ்சனா பெத்த பையன், லூசு கூமுட்டை, உன்னை எப்படி டார்ச்சர் பண்ண போகிறேன்? நீ இப்படி என்னிடம் எல்லாமே உளறிட்டு இருக்கியே, நீ என்னிடம் மாட்டிக்கிட்டு முழிக்க போகிற என்று நினைத்து கொண்டான். கௌதம் அவளை தூக்கி மடியில் வைத்து கொண்டு அம்மா கிட்ட போட்டு கொடுக்க தானே வந்த? பவித்ரா ஆமாம், உங்கள் மேலே கோபம், உங்களை அடிக்கணும் போல இருந்தது, ஆனால் ஆள் வச்சு அடிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் உங்கள் அம்மா கையால் உங்களுக்கு அடி வாங்கி கொடுக்க தான் பிளான். கௌதம் நான் உன்னிடம் பேசுவதை ரெக்கார்ட் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கியே, அதில் நான் ரொம்ப வெளிப்படையாக நிறைய பேசியிருக்கேனே, அதை எங்கள் அண்ணிக்கிட்ட போட்டு காட்டும் பொழுது உனக்கு வெக்கமாக இல்லையா? பவித்ரா ஹலோ, கொஞ்சமாவது அறிவோடு பேசுங்க. நீங்கள் பேசியது எல்லாம் போட்டு காட்டினா டைரக்டர் சென்சார் தான், சர்டிஃபிகேட் கூட கொடுக்க மாட்டாங்க. அங்கங்கே கொஞ்சம் வெட்டி அதற்கு பவுடர் போட்டு பொட்டு வச்சு பூ வச்சு அலங்காரம் செய்து தான் காட்டினேன். கௌதம் பரவாயில்லை, கொஞ்சம் அறிவு இருக்குது என்னுடைய பொண்டாட்டிக்கு. பவித்ரா அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் உங்ககிட்ட மட்டும் ஏமாந்துடுறேன். ஆனால் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன், உங்ககிட்ட கூட புத்திசாலித்தனமாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். கௌதம் அது தப்புடா செல்லம், நீ என்னிடம் எப்பவும் போல் இருந்தால் தான் கொஞ்சம் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக போகும், இல்லைன்னா சண்டே தான் அதிகமாகும். ஆமாம், ஃப்ளைட்டில் என்னவோ கேட்டுக்கிட்டு வந்தியே, அது என்ன? அதே நீங்கள் கொஞ்சம் டீப்பாக வர்ணிச்சிங்க, இல்லை சென்சார் இல்லாமல் அதோட ஒரிஜினல் வெர்ஷன் கேட்டுக்கிட்டு வந்தேன் என்று சொல்லும் பொழுதே அவள் முகம் ரத்த சிவப்புக்கு போனது. கௌதம் அதை பார்த்து கிறங்கி இப்போ வர்ணிக்கவா? பவித்ரா வெக்கத்துடன் இங்கே வேண்டாம், வா என்னுடைய ரூமுக்கு போயிடலாம் என்று அவளை தூக்கினார். பவித்ரா அத்தை மாமா எதுக்கு ஊருக்கு போனாங்க? கௌதம் சும்மா என்னை பார்க்க. பவித்ரா திடீர்னு எதுக்கு? கௌதம் தன்னுடைய அறைக்குள் நுழைந்து அவளை படுக்கையில் படுக்க வைத்து எனக்கு காயம் பட்டுடுச்சுன்னு தான். பவித்ரா காயம்மா, நீங்கள் சும்மா என்றவள் அப்படியே நிறுத்தினாள். நிஜமாவே அடிபட்டுடுச்சா? கௌதம் மெல்லிய புன்னகையுடன் சிரிக்க பவித்ரா உடைந்து போனாள். பெரிதாக அழ ஆரம்பிக்க கௌதம் போச்சுடா, என்னை சமாதானம் வேற பண்ணணுமே என்று நினைத்து கொண்டு டேய் ஒன்றுமில்லை, சின்ன காயம்தான். பவித்ரா நான் நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு நினச்சேன், என்னை மன்னிச்சிடுங்க என்று விசும்பினாள். கவிச்சி இதுக்கெல்லாம் அழுவாங்களா? நீ என்னைக்கு என்னை சரியாக நினச்சிருக்க? என்னுடைய பார்பி டால் ரொம்ப பிரேவ், ரொம்ப குட், ரொம்ப ஸ்வீட், ரொம்ப பியூட்டி, ரொம்ப நாட்டி என்று அவளை அழைத்து சமாதானம் செய்தாள். பவித்ரா நான் உங்களை தப்பாக நினைக்க யார் காரணம்? எப்பவும் போய் உங்கள் கூட எப்படி வாழ போகிறேன்? கௌதம் தன்னுடைய கையால் அவளுடைய மேனியில் விளையாட ஆரம்பித்தார். எது பொய் சொல்லு? பவித்ரா அவனுடைய தீண்டலுக்கு மயங்கி அவனுடைய மார்பில் கிறங்கினார். மெல்லிய குரலில் எல்லாமே. கௌதம் பவித்ரா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டாள் என்று தெரிந்து கொண்டார். நீ அழகா இருக்கேன்னு சொன்னது பவித்ரா, அது மட்டும் உண்மை. கௌதம் நீ எவ்வளவு மயக்கத்தில் இருந்தாலும் கவனமாக தானே இருப்ப? பவித்ரா கௌதம் மாமா. கௌதம் பார்பிடார், இப்படி சண்டை போட்டு உலகத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோமே, எப்படி சரி செய்ய போகிறோம்? பவித்ரா உலகம் நம்மை இப்படியே பார்க்கட்டும், நாம் நம்மை பார்க்கலாம் என்று அவனுடைய தீண்டலில் தன்னுடைய கோபங்களை தள்ளி வைத்து அவனுக்கு வழிவிட்டாள்.
கௌதம் தலைக்கு மேல் இருந்த வீட்டு இன்டர்காம் ஃபோன் சினுங்கியது. ராதா: டேய், அங்கே எதுவும் அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காம கிளம்பு, ஊர் போய் சேரலாம். கௌதம்: நான் நாளைக்கு வரேனே. ராதா: அம்மா எனக்கு 30 ஃபோன் பண்ணிட்டாங்க, உன்னுடைய ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறியாம். சரி விடு, காரணம் என்னன்னு உண்மையை சொல்லிடுறேன். கௌதம் பல்லை கடித்து கொண்டு: வரேன்டா, எங்கள் 2 பேருக்கும் சேர்த்து டிக்கெட் போடு. ராதா: போட்டாச்சு, இன்னும் அரை மணி நேரம்தான். கௌதம் டக்கென்று எழுந்து நின்று: பவி கிளம்பு. பவித்ரா காதலின் மயக்கத்தில் இருந்தவள்: என்ன கிளம்பலாமா? ஆரம்பிச்சு வச்சதை யார் முடிப்பா? கௌதம் அவளிடம் கெஞ்சினான்: டைம் ஆச்சு பவி. பவித்ரா கோபமாக: பேசாதீங்க என்று உடையை சரி செய்து கொண்டு: நானா வந்தால் தானே இப்படி செய்றீங்க, நீங்களா கெஞ்சுவீங்க பாருங்க. கௌதம்: வெஞ்சன்ஸ் வேண்டாம் பவி, வா நம்ம முடிச்சுட்டு போகலாம். பவித்ரா எரிச்சலாக: எனக்கு மூடில்லை. கௌதம் கையை மடக்கி மெத்தையில் குத்தினான். பவித்ரா உடையை சரி செய்து கொண்டு அவனுடைய அறையை விட்டு வெளியே வந்து சற்று தடுமாறினாள். எந்த பக்கம் போகணும்? கௌதம் அவள் பின்னால் வந்தவன் கையை பிடித்து கொண்டு ஓட பவித்ரா நிதானித்தாள். ஓடி வர முடியாது, முடிஞ்சா வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா நான் பஸ்ஸில் வந்துக்கிறேன். கௌதம் அவளை அப்படியே தூக்கி கொண்டு வேகமாக நடந்தான். காரில் உட்கார வைத்து காரை கிளப்பினார். அடுத்த 20வது நிமிடத்தில் ஏர்போர்ட்டில் இருந்தார். காரை பார்க் செய்துவிட்டு பவித்ராவை தூக்கி கொண்டு வேகமாக நடந்தார். உள்ளே ராதா காத்திருக்க. சீக்கிரம் வா என்று சட்டில் பஸ்ஸுக்கு சென்றான். ராதா: பார்பிடால் என்னாச்சு? தூக்கிட்டு வருகிறான், ஏதாவது சைக்கோ மாதிரி செய்தானா? பவித்ரா வெக்கத்தில் இல்லை என்று தலையாட்டி தலை கவிழ்ந்தாள். கௌதம் அவளை அணைத்து கொள்ள பவித்ரா அவனை உதறினாள். ராதா: அதை வாட், தட்ஸ் குட், இவனிடம் மட்டும் ஏமாந்திராது என்று அவன் பவித்ரா தோளில் கை போட்டு கொண்டான். கௌதம் அவளை தன் வசமாக்க தாவ ராதா தனக்கு பின்னால் அவளை ஒளித்து கொண்டான். சட்டப்படி உனக்கு முன்னாடி எனக்கு பார்பிடாலே தெரியும், அதனால நீ ஒதுங்கி நில்லு தம்பி. கௌதம்: நான் அவளுடைய புருஷன். அதை ஸோ வாட்? பார்பிடால், நாம் ஏதாவது தப்பு பண்ணுறோமா? பவித்ரா: இல்லை மாமா. ராதா: நீயே பாரு. பவித்ரா ராதாவிடம்: மாமா எனக்கு பசிக்குது. கௌதம் முந்தி கொண்டு: இங்கே எப்படி, உனக்கு ஃப்ளைட் உள்ளே வாங்கி தருகிறேன். ராதா: எங்கே கேட்டாலும் கொடுக்கணும், அதுதான் புருஷனுக்கு அழகு. பார்பிடால்: பாரு, என்னுடைய பையில் ஏர்போர்ட்டில் வாங்கிய பர்கர் எடுத்துக்கோ. பவித்ரா ராதா பையில் கைவிட கௌதம் உரைத்தார்: பயந்துடுவேனா? மாமா, நானெல்லாம் தனியாக பெங்களூரு போய் படிச்சுட்டு வந்திருக்கேன், சாதாரண சைக்கோவுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். கௌதம் பல்லை கடித்து கொண்டு: சீரியல் கில்லருக்கு பயப்படுவியா? பேருந்து நிறுத்தப்பட சார். ராதா 2 மினிட்ஸ் என்று காத்திருக்க சொல்ல பவித்ரா சாப்பிட ஆரம்பித்தார். கௌதம்: பவரை தப்பா யூஸ் பண்ணற நீ. ராதா: இல்லையே, பசியில் இருக்கும் என்னுடைய பார்பிடாலுக்கு சாப்பிட வைக்கிறேன், நீ சாப்பிடுமா, பொறுமையா சாப்பிடு என்று தண்ணீர் பாட்டில் எடுத்து அவளுக்கு பக்கத்தில் வைத்தான். கௌதம் பல்லை கடித்தான். இந்த பர்கரை வாந்தி எடுக்க வைத்து நான் வாங்கி தருகிறேன் பாரு, அதை மட்டும் தான் நீ சாப்பிடணும் என்று சொல்ல பவித்ரா பழித்து காட்டிவிட்டு திரும்பி கொண்டாள். பவித்ரா சாப்பிட்டு தண்ணீர் குடித்து உற்சாகமாக எழுந்து நின்றாள். தேங்க்ஸ் மாமா. ராதா: என்னுடைய கடமை. கௌதம்: கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டெல்லாம் பயங்கரமாகவே ஃபாலோ பண்ணுறீங்க. இறங்கி பவித்ராவுக்கு கையை நீட்ட அவளோ ராதா கையை பிடித்து கொண்டு இறங்கினார். கௌதம்: உன்னை வச்சு செய்கிறேண்டா, பார்த்துக்கலாம். விமானத்தில் ஏறியதும் ராதா அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டுவிட்டு தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்து கொண்டனர். பவித்ராவை ஜன்னல் ஓரமாக உட்கார வைத்து கௌதம் நடுவில் உட்கார்ந்து ராதாவை ஓரமாக உட்கார சொல்லிவிட்டு கௌதம் பவித்ரா தோளில் கை போட்டான். பவித்ரா சுகமாக கௌதம் மார்பில் சாய்ந்து கொண்டு தூங்கி போனார்.